திருச்சியில உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு டிராயிங் சொல்லி கொடுக்க ஒரு நல்ல இடம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா டிசைன் ஸ்கூல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம பசங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க ஓவிய திறமைய கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு பெரிய ஆர்டிஸ்டா உருவாக்குறது தான் இவங்களோட முக்கிய நோக்கமே. நீங்க திருச்சியில எந்த பகுதியில இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இவங்களோட கிளைகள் இருக்கு. அதனால பிள்ளைகளை அழைச்சிட்டு போயிட்டு வர்றது ரொம்பவே சுலபம். இங்க டிராயிங்கோட அடிப்படையில இருந்து எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுக்கறாங்க. பேசிக் டிராயிங், பென்சில் ஷேடிங், வாட்டர் கலர், ஆயில் பெயிண்டிங்னு எல்லா நுணுக்கங்களையும் கத்துக்கலாம். பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா அவங்களே செய்ய வச்சு சொல்லி கொடுக்கறதுனால அவங்களும் இது ஒரு பாடமா நினைக்காம ரொம்ப ஜாலியா ஆர்வமா கத்துக்கிறாங்க. நான் வந்து 2011ல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட் வச்சு ஆரம்பிச்சதுதான். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது தான் என்னோட ஜேர்னியாக இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ 2011ல் நான் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணேன். எங்களோட ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா உருவம் வரையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தையும் நான் பிரேக் பண்ணி வந்திருக்கேன்னா, உருவங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்குற விதம் தான் அது. ஸோ ஆர்ட்டுங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன். நம்ம எஜுகேஷனாக பார்த்தோன்னா நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு எஜுகேஷனாக பார்த்து நான் வந்து லேர்ன் பண்ணனால நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 குழந்தைங்களுக்கு மேலே நான் ஆர்ட் சொல்லி கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் இது 2011ல் ஆரம்பித்தது. இது எங்களோட 15th year ஜேர்னியில் நாங்கள் வந்துட்டு ஸ்டெப் டவுன் எடுத்து போயிட்டு இருக்கிறோம். முக்கியமாக சொல்லப்போனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைல்கல்னு சொல்லலாம். என்னன்னா வந்துட்டு 2018ல் வந்துட்டு வியர்வையின் வண்ணங்களில் தலைப்பில் ஒரு அடிமட்ட தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தணும், அவங்களோட வியர்வையும் வேல்யூபிளாக மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் வந்துட்டு எங்களோட ஆர்ட் மூலமாக பிரதிபலித்தோம். இதில் முக்கியமாக என்ன பண்ணோம்னா, நார்மலாக வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்னா ரேட் பேசாமல் நம்ம வாங்கிட்டு வருவோம். இதே வீட்டுக்கிட்ட ஒருத்தங்க காய்கறி விற்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பெரும் பேசுவோம். நார்மலாக இருக்கிற ஹியூமனோட திங்கிங் இதுதான். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பிரேக் பண்ணி அவங்களுக்கும் மதிப்பளிச்சு அவங்களுக்கும் வாய்ப்பளிக்கணும், அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி 40 ஸ்டூடெண்ட்ஸ்மே ஒரு 40 எம்ப்ளாயிஸ் பற்றி, அதாவது அடிமட்ட தொழிலாளர்கள் பற்றி பண்ணியிருந்தாங்க. செருப்பு தைக்கிறவங்க, கேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, அண்ட் தென் ஆட்டோ ஓட்டுறவங்க, பூ விற்கிறவங்க, இந்த காய்கறி விற்கிறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுமே. அப்படி இன்கேஸ் பார்த்தீங்கன்னா சுடுகாடில் பெணம் எரிக்கிறவங்க அவங்களையுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களையுமே கூப்பிட்டு அவங்கள பற்றி நான் ஆர்ட் பண்ணி அவங்கள வந்து ஆன் ஸ்டேஜ் ஹானர் பண்ணோம். எல்லாருமே பர்டிகுலர் டைம் சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு டே ஃபுல்லும் இருந்து எங்களோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. குழந்தைங்களும் அவங்களுக்கான சம் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அப்ரிஷியேட்டிங் ஒரு குட் மூமெண்ட்டாக எங்களுக்கு இருந்தது. ஸோ அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் தென் 2019ல் பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பாரதியின் எண்ணத்துரிகையின் வண்ணத்துளிகள் அந்த டைட்டிலில் நாங்கள் வந்து ஆர்ட் பண்ணினோம். ஸோ அவரோடதுமே பார்த்தீங்கன்னா முண்டாசு போட்ட ஒரு கவிஞன் அப்படி தான் தெரியும் குழந்தைங்களுக்கு. அவர் என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத பொயட்ரியோ ஒரு கட்டுரையோ நம்ம வந்து படிக்கிறதுக்கான நேரம் குறைவு. இப்போ நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கிறனால அதையுமே விஷுவலாக காமிக்கணுங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்தோம். அதுவுமே நாங்கள் விஷுவலாக காமிச்சோம். அதுக்கான ரெகக்னைசேஷன்ஸ் தான் எங்களுக்கு அவரோட 98th டெத் ஆனிவர்சரிக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 8 போஸ்ட் கார்ட்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணினாங்க. எங்களோட ஸ்டூடெண்டோட ஆர்ட் ஒர்க்கை வந்து பாரதியாரை பற்றின ஆர்ட்டை செலக்ட் பண்ணி அதில் போட்டிருந்தாங்க. அதுவுமே எங்களுக்கு ஒரு ஹானரபிள் மூமெண்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலி டிசைன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தென் ஏஜ் வந்துட்டு லேர்ன் பண்ணுற எப்பயுமே ஒரு ஆர்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு நோ ஏஜ் லிமிட், எப்போ வேணாலும் அவங்க வந்து பண்ணலாம். ஸோ ஃப்ரம் 3 years போர்ட்லேருந்து நோ ஏஜ் லிமிட்டோட எங்களோட கோர்சஸ் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெவலாக அவங்கள மோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும் போதே தென் ஹவு டு ட்ரா அண்ட் ஹவு டு மிக்ஸ் த கலர்ஸ் எல்லா நாலேஜோடு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கோர்சஸ் அவங்களுக்கு. தென் பெயிண்டிங்ஸ்ங்கும் போது தென் போஸ்டர் கலர்ஸ், வாட்டர் கலர்ஸ், அக்ரிலிக் அண்ட் நைஃப் பெயிண்டிங்ஸ், அண்ட் தென் மியூரல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தென் நம்மளுக்கு பிளாஸ்டர் பரிஸ் ஆஃப் மியூரல் இருக்குது. அண்ட் லெவல் ஃப்ளவர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் தென் ஃபைபர் மோல்டிங்ஸ், இந்த மாதிரி நிறையா மியூரல்ஸ் சொல்லி கொடுக்குறோம். அண்ட் தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முக்கியமாக சொல்ல போனால் நாட்டா அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் இருக்குது. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. லைக் டேஞ்சர் பெயிண்டிங்ஸ் அண்ட் மியூரல், கேரளா மியூரல், இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து நம்ம டீச் பண்ணுறோம். இங்க டிராயிங் கத்துக்கிறதுனால பசங்களோட திறமை மட்டும் வளராது, அவங்களோட தன்னம்பிக்கையும் நல்லா அதிகமாகும். அது மட்டும் இல்லாம பசங்க வரைஞ்ச ஓவியங்களை கண்காட்சியில வச்சு அவங்கள உற்சாகப்படுத்துறாங்க. இது அவங்க திறமைய எல்லாருக்கும் காட்ட ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. டிராயிங்க ஒரு பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம அதையே ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்து பண்றதுக்கான எல்லா அடித்தளத்தையும் இந்த டிசைன் ஸ்கூல் போட்டு கொடுக்குது. மொத்தத்துல சொல்லணும்னா முறையான பயிற்சி, தொடர்ச்சியான ஊக்கம், சரியான வழிகாட்டுதல் மூலமா நம்ம இளைய தலைமுறையோட கலைத்திறனை வளர்க்கிற ஒரு அருமையான கலைக்கூடம் தான் இந்த திருச்சி டிசைன் ஸ்கூல்.